السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال إبراهيم رب اجعل هذا بلدا آمنا. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: ألا أخبركم بأفضل من درجة الصيام والصلاة والصدقة؟ قالوا بلى يا رسول الله، إصلاح ذات البين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாமெல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணை மிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவனுடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்கள் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய கபறுகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகம் முழுக்க இன்றைக்கு பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் குழப்பங்களும் தகராறுகளும் தலைவிரித்து ஆடுகின்றன. சண்டைகளாலும் போர்களாலும் வன்முறைகளாலும் ஆங்காங்கு வெடிக்கக்கூடிய கலவரங்களாலும் உலகத்தின் பல்வேறு பகுதிகள் அமைதி குலைந்து காணப்படுகின்றன. எங்கெல்லாம் பிரச்சனைகள் தலை தூக்குகிறதோ அங்கிருந்து அமைதியான ஒரு இடத்தை நோக்கி மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் வசதிக்கு ஏற்ப இடம்பெயர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்க அமைதியை ஏற்படுத்த வேண்டும், சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கென்று அமைதி குழுக்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. பல்வேறு நாட்டு தலைவர்கள் ஒன்றாக சந்தித்து தங்கள் நாடுகளுக்கிடையில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த மாநாடுகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின்றன. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க, தனி மனித வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஊர் உலகம் என்று எல்லா இடத்திலேயும் மனித வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அமைதி தேவை, அது பிரதானம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை உருவாக்கினார்கள்.
மனித வாழ்க்கை இல்லாத ஒரு பிரதேசத்தை இன்றைக்கு வரைக்கும் உலகத்தின் எல்லா நாடுகளிலே இருந்தும் மூலைகளிலே இருந்தும் மனிதர்கள் வந்து போகிற இடமாக அந்த நகரத்தை உருவாக்கிய சமயத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருமறையில் இடம்பெறச் செய்கிறார். வஇது கால இப்ராஹிம் இப்படி பிரார்த்தனை செய்தார், ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா, இறைவா இந்த மண்ணை அமைதி தவழும் மண்ணாக, அச்சமற்ற பூமியாக நீ ஆக்குவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா காபா இடம்பெற்றிருக்கிற மக்காவை பற்றி இன்னொரு இடத்திலே சொல்லுகிற பொழுது, வமன் தஹலஹு கான ஆமினா, அந்த மக்காவில் யார் நுழைகிறாரோ அவர் அமைதியை பெற்றுக் கொள்வார், நிம்மதியை அடைந்து கொள்வார், அச்சமற்றவராக அவர் அங்கே வாழ முடியும் என்று மக்காவை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். எனவே வாழும் ஊரின் அமைதியை குலைப்பது, அங்கே குழப்பத்தை விளைவிப்பது, சண்டைகளை ஏற்படுத்தி சமாதானத்தை தகர்ப்பது என்பது கொலையை விட கொடிய குற்றம் என்று இன்னொரு இடத்திலே அல்லாஹ் பேசுகிறார். அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், அமைதியாக இருக்கிற ஊரில் குழப்பத்தை ஏற்படுத்துவது அது கொலையிலும் கொடிது என்று அல்லாஹ் பேசுகிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு பேசுகிற பொழுது, அமைதி என்பது உறங்கிக் கொண்டிருக்கிறது, அமைதி என்பது சாம்பல் பூத்த நெருப்பை போல அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஃபலஅனத்துல்லாஹி அலா மன் ஐகலஹா, அதை யார் தட்டி எழுப்புகிறானோ அவன் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே உலகத்தில் அமைதி நிலவ வேண்டும், சமாதானமாக மக்கள் வாழ வேண்டும், சண்டை சச்சரவுகளும் குழப்பங்களும் வன்முறைகளும் போர்களும் இல்லாத ஒரு ஊர் உலகம் மலர வேண்டும் என்பது இஸ்லாத்தின் விருப்பமாக, அன்னலாரின் ஆசையாக, அல்லாஹுவின் வேட்கையாக இருப்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அமைதியை நிலைநாட்டுவதற்கு எப்படி உழைக்க வேண்டும், எப்படியெல்லாம் பாடுபட வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு கற்றுத் தந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட நெருக்கடிகளும் சிக்கல்களும் நிறைந்த காலத்தில் வாழ்ந்தார்கள் என்பது அவருடைய வரலாற்றை படித்திருக்கிற நமக்கு நன்றாக தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பும் பிறந்ததற்கு பிறகும் நுபுவத்தை அடையும் அந்த காலம் வரைக்கும் அவர்கள் வாழ்ந்த பகுதிகளில் எவ்வளவு பெரிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் தலை தூக்கி தலை விரித்து ஆடின என்பது நமக்கு நன்றாக தெரியும். நீதிக்கோ கருணைக்கோ அன்றைக்கு மதிப்பில்லை, அது ஒரு செல்லாக்காசான ஒரு பொருளாக இருந்தது. உயர்குலத்தை சேர்ந்தவர்களும் அதிகார வர்க்கமும் என்ன தீர்மானிக்கிறதோ அதுதான் அன்றைக்கு நீதியாக கருணையாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. எல்லா காலகட்டத்திலேயும் மக்காவாசிகள் குலப்பெருமையால் சதா சர்வகாலமும் சண்டை போட்டுக் கொண்டே இருந்தார்கள். என்னுடைய குலம் பெரிதா, உன்னுடைய குலம் பெரிதா, நாங்கள் தான் மக்காவில் உயர்ந்த குலத்தவர்கள் என்கிற குலப்பெருமை மக்காவில் வாழ்ந்த எல்லா குழுக்களுக்கு மத்தியிலேயும் தலை தூக்கியது. அந்த பிரச்சனை தலையெடுக்கிற பொழுதெல்லாம் ஒரு சின்ன சண்டையாக அது கிளம்பி நீண்ட நெடிய கால முற்றுப்பெறாத யுத்தமாக அது மாறியது என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை படித்து பார்க்கிற பொழுது நமக்கு தெரியும். எல்லா காலத்திலும் எல்லா குழுக்களும் ஆயுதங்களோடு திரிவார்கள். சண்டையிடுவது பெருமை, ஒரு குலத்தை பூண்டோடு அழிப்பது தங்கள் குலத்துக்கு அது ஒரு பெரிய பெருமை என்று அவர்கள் கருதி கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், இரண்டு வெவ்வேறு குலத்தை சார்ந்த குழுக்களுடைய மனிதர்கள் பாலைவனத்தில் ஒன்றாக பயணிக்கிற பொழுது
இவருடைய குதிரை அவருடைய குதிரையை ஓரடி முந்திவிட்டால் சண்டை ஆரம்பமாகிவிடும். நான் தானே உயர் குலத்தை சார்ந்தவன், என் குலத்தின் குதிரையை உன் குலத்தின் குதிரை எப்படி முந்தலாம் என்று சண்டை ஆரம்பிக்கும். அந்த சண்டை மிக நீண்ட காலம் நடந்து கொண்டே இருக்கும். அதை எப்படி முற்றுப்பெற செய்வது என்று அன்றைக்கு இருக்கிற தலைவர்களுக்கு தெரியாமல் இருந்தது. அவுஸ் ஹஸரஜ் என்று சொல்லக்கூடிய இரண்டு குலத்தவர்கள் மதீனாவில் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு இடையில இருந்த சண்டை என்பது குர்ஆன் அவர்களை குறித்து பேசுகிற பொழுது வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃபரத்தின் மினன் நார், உங்களுக்கு இடையிலே பயங்கரமான நீங்கள் சண்டை போட்டு நரகத்தின் விளிம்பில் நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் பரஸ்பரம் கொலை செய்து யுத்தங்களை நடத்தி நரகத்தின் விளிம்பில் நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்கள். இந்த நபிதான் உங்கள் இருவருடைய இதயங்களையும் ஒன்றாக புதைத்தவர், உங்கள் உள்ளங்களுக்குள்ளே சமாதானத்தை அவர்தான் விதைத்தார் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சண்டை போட்ட மக்களுக்கு மத்தியில் அமைதியை நிலைநாட்டினார்கள். அது தற்காலிக அமைதி அல்ல, நிரந்தரமான அமைதி. அப்படி தொடங்கிய பெருமானாருடைய அமைதி புரட்சி என்பது சொந்த ஊரில் மட்டுமல்ல, அக்கம் பக்கத்தையும் தாண்டி தூர தேசங்களுக்கும் பெருமானாருடைய அந்த அமைதியின் பண்பும் அவர்கள் நிலைநாட்ட நினைத்திருக்கக்கூடிய அந்த சமாதானமான உலகமும் பரவியது என்பதை வரலாறு நடுக நாம் பார்க்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் நுபுவத்து கிடைப்பதற்கு முன்பு கிபி 590 ஆண்டு அன்றைக்கு அந்த மக்கள் மத்தியில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்டார்கள். அந்த மக்கள் மத்தியில் எப்பொழுதும் உண்மையை பேச வேண்டும், சத்தியத்தை பேச வேண்டும் என்று அவர்கள் ஆர்வம் காட்டினார்கள். பெருமானாருடைய கொள்கையை கூட ஏற்றுக்கொள்ளாத மக்காவாசிகள் ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த குணத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் அஸ்ஸாதிக் அல் அமீன் என்று பெருமானாருக்கு அவர்கள் பட்டம் சூட்டி மகிழ்ந்தார்கள். முகம்மது நம்பிக்கைக்குரியவர், நேர்மையாளர், உண்மையாளர், அவருடைய வாயிலே இருந்து நாங்கள் பொய் பேசி கேட்டதே இல்லை என்று அவர்கள் பெருமானாருக்கு பட்டம் சூட்டினார்கள். ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று சொல்லக்கூடிய உறுதிமொழி இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாசிகள் மத்தியில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக அரும்பாடுபட்டார்கள். மக்காவில் இருக்கிற காலகட்டத்தில் காபாவை புனரமைப்பு செய்து ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை திரும்பவும் அதே இடத்தில் வைக்க வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை எழுந்த பொழுது அதை யார் எந்த புறத்தை சார்ந்தவர்கள் காபாவின் மீது அந்த ஹஜ்ருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய கல்லை மறுபடியும் பொருத்த வேண்டும் என்ற பிரச்சனை தலை தூக்கிய சமயத்தில் அதை மிக எளிதாக மிக அமைதியாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அமைதியையும் சமாதானத்தையும் அந்த மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருந்த பொழுதும் கூட அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை அந்த மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்த பொழுது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பெருமானாரின் மீது பல்வேறு வகையான தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டுக் கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அண்ணலாரையும் அண்ணலாருடைய குடும்பத்தாரையும் ஊரை விட்டு பகிஷ்காரம் செய்தார்கள். பெருமானாரோடும் அந்த குடும்பத்தோடும் யாரும் எந்த ஒட்டும் உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது, யாரும் எந்த பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பெருமானாரை ஊரு விளக்கம் செய்து வைத்திருந்தார்கள். இவ்வளவு தாக்குதல்களை நடத்திய பொழுதும் கூட ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் இவர்களை திருப்பி தாக்க வேண்டும் என்ற எண்ணம் கடுகளவு கூட ஏற்படவில்லை. எப்படியாவது ஊருக்குள்ளே அமைதி நிலவினால் போதுமானது, ஊர் மக்கள் மத்தியில் நிம்மதியாக வாழ்ந்தால் போதுமானது என்கிற ஒற்றை சிந்தனைதான் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் முழுக்க நிலை கொண்டிருந்தது. வரலாறு எடுக்க நாம் இப்படி செய்திகளை பார்க்க முடியும். இஸ்லாத்தின் தொடக்க காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒற்றை காரணத்திற்காக சஹாபாக்கள் பெருமானாருக்கு முன்னால் அடி வாங்கிக் கொண்டு காயங்களோடு வந்து நின்றார்கள். நமக்கு தெரியும், அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவருடைய தாயார் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தொடங்கி
பிலால் ரலியல்லாஹு தஆலா, ஹப்பாப் ரலியல்லாஹு வரைக்கும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத கடும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அவர்கள் ஆளானார்கள். தொடர் தாக்குதல்களுக்கு அவர்கள் ஆளான பொழுதெல்லாம் கூட நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை காத்தார்கள். நம்முடைய கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்காக இப்படிப்பட்ட தாக்குதல்களை நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும். இந்த ஊரில் ஒரு நாள் அமைதி திரும்பும். அப்படி அமைதி திரும்புகிற பொழுது நம்மை இன்றைக்கு யார் தாக்கினார்களோ அவர்கள் நம்முடைய பகுதியில் ஒருபோதும் வசிக்க மாட்டார்கள். எந்த தெருக்களில் நின்று நாம் ஈமான் கொண்டதற்காக நம்மை இவர்கள் தாக்குகிறார்களோ அந்த ஊரில் எல்லா தெருக்களிலும் ஈமான் ஒளிவிட்டு பிரகாசிக்கும். அந்த தெருக்களுக்குள் மக்காவின் முஸ்லிம்கள் ஒருபோதும் நுழைய முடியாது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்காலத்தில் மக்கா எப்படிப்பட்ட நிலைக்கு வரும் என்பதை சஹாபாக்களுக்கு ஆறுதலாக சொன்னார்கள். சஹாபாக்கள் ஒரு பக்கம் அடி வாங்கினார்கள் என்றால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த தாக்குதல்களுக்கும் விமர்சனங்களுக்கும் ஆளானார்கள். பெருமானார் மக்காவில் கஅபாவில் தொழுகிற பொழுது மண்ணை வாரி தலையிலே போட்டார்கள். அதே போல ஒட்டகத்தின் குடலை அள்ளி கொண்டு வந்து பெருமானாருடைய தலையின் மீது போட்டு அவர்கள் மக்காவின் குறைஷிகள் மகிழ்ச்சியில் திண்டாடி அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் என்றெல்லாம் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். பெருமானார் நினைத்திருந்தால் அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய படையில் ஈமான் கொண்ட நிலையில் ஹஜ்ரத் சுபைர் ரலியல்லாஹு தஆலா, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா, அலி ரலியல்லாஹு தஆலா, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா போன்றிருக்கிற மாவீரர்கள் எல்லாம் இருந்தார்கள். நாயகம் நினைத்திருந்தால் ஒரே ஒரு கண் அசைவுதான் இந்த மாவீரர்கள் மக்கா குறைஷிகளை துவம்சம் செய்திருப்பார்கள். ஆனாலும் கூட அந்த அடிகளை வாங்கிக் கொண்டு தாங்கிக் கொண்டு பெருமானார் இந்த ஊருக்குள் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒற்றை எண்ணத்தில் இருந்தார். பெருமானாரும் சஹாபாக்களும் எவ்வளவுதான் அமைதியாக சென்றாலும் கூட வலிந்து வலிந்து திரும்ப திரும்ப சண்டைகளை எடுத்துக் கொண்டே இருந்தார்கள். அப்படி எடுத்துக் கொண்டிருந்த பொழுதெல்லாம் பெருமானார் சொன்ன வார்த்தை, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்காவின் எந்த தெருக்களில் நீங்கள் தாக்குதல்களுக்கு உள்ளாகிறீர்களோ அந்த தெருக்கள் நமக்கு சொந்தமாகும். அந்த தெருக்கள் முழுக்க ஈமான் கொண்ட மூமின்கள் நடமாடுவார்கள். நம்மை தாக்குகிற முஷ்ரிக்குகள் இந்த மண்ணுக்குள் நுழைய முடியாது. அப்படி ஒரு காலம் வரும், நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அந்த மக்காவின் தெருக்களில் மூமின்கள் இருக்கிறார்கள். உலகத்தின் எல்லா திசைகளில் இருந்தும் மூமின்கள் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக வரக்கூடியவர்கள். அவர்களை தாக்கிய முஷ்ரிக்குகளுடைய பரம்பரை மக்காவுக்குள்ளே அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே நுழைய முடியாது. அது அல்லாஹ் தடை விதித்திருக்கிறார். பெருமானாருடைய அந்த வாக்கு பலித்தது. இது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நீண்ட வரலாறு. மதீனாவில் அன்சாரிகள் இருந்தார்கள். மக்காவிலே இருந்து எல்லாவற்றையும் இழந்து வெறும் கையோடு முஹாஜிர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது 2 பேரும் வாழ்ந்த சூழ்நிலை என்பது வேறு, 2 பேருடைய கலாச்சாரமும் வேறு, 2 பேருடைய பண்பாடும் வேறு. வெவ்வேறு முரண்பட்ட கலாச்சாரங்களையும் பண்பாடுகளையும் கொண்ட 2 குழுக்களை மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்த்தார்கள். 2 பேர்களையும் சகோதரர்களாக மாற்றினார்கள். மக்காவிலே இருந்து எல்லாவற்றையும் இழந்து வெறுங்கையோடு வந்தவர்களை ஏதோ மதீனா மக்கள் மத்தியில் பிழைக்க வந்தவர்கள் என்ற எண்ணம் வந்துவிடாதவாறு குடும்பத்தில் ஒருவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகோதரத்துவத்தை உலகத்தின் சர்வதேச சகோதரத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சகோதரத்துவத்தை நிலைநாட்டினார்கள். அவருடைய உள்ளத்திலே பெருமானார் ஒரு ஆழமான வார்த்தையை விதைத்தார்கள். இன்னஹும் உம்மத்தும் வாஹிதா, நீங்கள் எல்லோரும் ஒரே சமூகம். நீங்கள் வெவ்வேறு ஊரை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், வெவ்வேறு பண்பாடு கலாச்சாரத்தையும் பின்பற்றிக் கொள்வதாக இருக்கலாம். ஆனால் இன்னஹும் உம்மத்தும் வாஹிதா, நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள், நீங்கள் ஒரே சமூகம். அந்த எண்ணத்தை நீங்கள் ஒருபோதும் காயப்படுத்தி விடக்கூடாது, சிதைத்து விடக்கூடாது என்று அதன் வழியாக அந்த ஊருக்குள்ளே ஒரு அமைதியையும் சமாதானத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டினார்கள். மக்காவிலே இருக்கிற சமயத்திலும் சரி, மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகும் சரி, பெருமானாரை சந்திப்பதற்காக வரக்கூடிய குழுக்கள் பெருமானாரை சந்திக்க வராமல் தயங்கி இருந்த மதீனாவுக்கு வெளியிலே வாழ்ந்த பல்வேறு குழுக்கள், அவர்களுக்கிடையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானத்தையும் அமைதியையும் நிலைநாட்டினார்கள். அதுவும் வரலாறு பேசுகிறது.
பெருமானார் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பு மதீனாவில் யூதர்கள் இருந்தார்கள். அந்த யூதர்களோடு நாம் எவ்வளவு இணக்கமாக செல்ல வேண்டும். அந்த இணக்கத்தின் வழியாக மதீனாவில் காலம் முழுக்க ஒரு அமைதியும் ஒரு நிம்மதியான வாழ்வும் மலர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிற யூதர்களுக்கும் மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரிகளுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தத்தை செய்தார். 1500 வருடங்களுக்கு முன் உலகத்தின் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் பெருமானாருடைய வாழ்க்கையை ஆய்வு செய்கிற பொழுது ரொம்ப வியந்து போகிற இடம் இதுதான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக ஒரு கொள்கையை கொண்டு வந்தார். அந்த கொள்கைக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தது. அந்த எதிர்ப்புக்கு மத்தியிலேயே அந்த கொள்கைவாதிகள் வளர்ந்தார்கள். பெருமானாரை பின்பற்றக்கூடிய மக்கள் மக்காவிலும் மதீனாவிலும் அதை சுற்றி இருக்கிற பகுதியிலேயும் அதிகரித்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் மற்ற மன்னர்களைப் போல அரசர்களைப் போல அவர்கள் எந்த மண்ணுக்கு சென்றார்களோ அங்கே யார் மைனாரிட்டியாக சிறுபான்மையாக இருக்கிறார்களோ அந்த குழுக்களை அந்த ஊரில் இருந்து விரட்டி அடித்திருக்க முடியும். ஆனால் அங்கே பூர்வ குடிகளாக இருக்கிற மக்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்ட ஒரே தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை இன்றைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் ஆய்வாளர்கள் ரொம்ப வியந்து பேசக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்படி நாம் பார்க்கிற சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு வசவுகள், எவ்வளவு தாக்குதல்கள், எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு வம்பு சண்டைகள் அத்தனையும் வந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையும் பழிதீர்க்க வேண்டும், பழிவாங்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் நினைத்ததில்லை. தங்களுக்கு யாரெல்லாம் துன்பம் கொடுத்தார்களோ அவர்கள் எல்லோரையும் மன்னிக்க வேண்டும் என்கிற ஒற்றை கருத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடிவாதமாக இருந்தார்கள். தாயிஃபுக்கு பிரச்சாரத்திற்கு சென்ற பொழுது தாக்குதலுக்கு உள்ளானார்கள். ஜிப்ரீல் வந்தார், இந்த மக்களை என்ன செய்யட்டும் என்று கேட்ட பொழுது இவர்கள் அறியாத மக்கள், இவர்களுக்கு பின்னாலே ஒரு தலைமுறை வரும், அவர்கள் நம்மை புரிந்து கொள்வார்கள் என்று தீர்க்க தரிசனமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருவேளை அந்த மக்களை 2 மலைகளுக்கு இடையில் ஜிப்ரீலின் விருப்பத்திற்கு இணங்க நசுக்கி அழித்திருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும்? யோசித்து பாருங்கள். இது பெருமானாருடைய விருப்பமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதற்கு பிறகு 8 ஆண்டுகளுக்கு பிறகு மக்காவுக்கு திரும்ப வருகிறார்கள். ஃபத்ஹு மக்கா என்று சொல்லி மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு மக்காவுக்கு திரும்பிய சந்தர்ப்பத்தில் பெருமானார் மக்காவை விட்டு மதீனாவுக்கு செல்வதற்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அந்த குற்றவாளிகள் எல்லோரும் தங்கள் உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு முஹம்மதுடைய படையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை என்ன செய்வார்களோ என்று அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த பொழுது அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இதுஹபு அன்தும் முத்லகா, இன்றைய தினம் நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், நீங்கள் விடுதலை அளிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லோரும் செல்லுங்கள் என்று தங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களை, தங்கள் மீது தாக்குதல் கொடுத்தவர்களை, தங்களை ஊரை விட்டு வெளியேற்றியவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தாக என்று பார்க்கிறோம். மக்காவுக்குள்ளே வெற்றி களிப்போடு நுழைகிற சஹாபாக்கள் பலரும் அன்றைக்கு முழக்கமிட்ட ஒரு வார்த்தை யௌமுல் மல்ஹமா, இன்றைக்கு பழி நிற்கும் நாள் என்று சொன்னார்கள். நம்மை யாரெல்லாம் இந்த ஊரை விட்டு துரத்தி விட்டார்களோ அந்த மக்களை எல்லாம் பழி தீர்க்கும் நாள் இந்த நாள் யௌமுல் மல்ஹமா என்று அவர்கள் முழக்கமிட்ட பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யௌமுல் மல்ஹமா இல்ல, யௌமுல் மர்ஹமா, இன்றைக்கு கருணை காட்டக்கூடிய நாள் என்று சொன்னார்கள். யாரையும் பழிதீர்க்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிவாதமாக இருந்தார்கள். அந்த வெற்றி களிப்பில் மக்காவாசிகளும் சஹாபாக்களும் துளைத்திருந்த அந்த சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய மூத்த சகோதரரை அந்த கூட்டத்தில் சந்திக்கிறார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். காலித் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. முஸ்லிம்கள் அந்த காலத்தில் சந்தித்த பல்வேறு நெருக்கடிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பிரதான காரணம் யார் என்றால் காலித் ரலியல்லாஹு தான். அவ்வளவு பெரிய மாவீரர். உஹது போர்க்களத்தில் 70 சஹாபாக்களை இழப்பதற்கு யார் காரணம் என்றால் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தான். பெருமானார் நினைத்திருந்தால், சஹாபாக்கள் நினைத்திருந்தால் காலித் ரலியல்லாஹு என்னவும் செய்திருக்க முடியும். மக்காவுக்குள் மகிழ்ச்சியாக நுழைந்து எல்லோரும் மகிழ்ச்சி கழிப்பில் திளைத்திருக்கிற சந்தர்ப்பத்தில் காலித் ரலியல்லாஹுடைய சகோதரரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து கேட்டார்கள், எப்பா எல்லாரும் இஸ்லாத்தை தழுவிட்டாங்க, எல்லாருக்கும் ஹிதாயத்து கிடைச்சிருச்சு, உன் தம்பி மட்டும் ஏன் இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஆதங்கத்தோடு கேட்டார். உன் தம்பிக்கு மட்டும் இந்த மார்க்கத்தின் மகிமை ஏன் தெரியவில்லை?
என்று ஒற்றை வார்த்தை தான் கேட்டார்கள். அந்த அண்ணனுக்கு மகிழ்ச்சி தாழ முடியவில்லை. வீட்டுக்கு வேகமாக ஓடினார். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வெற்றி கழிப்பிலும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உன்னை பற்றி விசாரித்தார்கள், உன்னுடைய ஹிதாயத்தை பற்றி அவர்கள் கவலை கொண்டார்கள் என்று சொன்ன பொழுது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா என்கிற அந்த மாவீரர் தன் வீட்டிலே இருந்து வேகமாக புறப்பட்டு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொன்னார். பெருமானார் நினைத்திருந்தால் காலிதை பழிவாங்கி இருக்க முடியும், ஹிந்தாவை பழிவாங்கி இருக்க முடியும், வஹ்ஷியை பழிவாங்கி இருக்க முடியும், அபூ சுஃபியானை கொலை செய்திருக்க முடியும், எவ்வளவு எதிரிகள். ஆனால் பெருமானார் அதை ஒருபோதும் செய்யவில்லை. இந்த ஊரில் அமைதி நிலவ வேண்டும், இந்த ஊரில் சமாதானமாக மக்கள் வாழ வேண்டும் என்பதை பற்றி மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார்கள். அதே போல உஹது போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு கடுமையான தாக்குதல்களுக்கு பெருமானாரும் சஹாபாக்களுக்கும் ஆளானார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்கள் ஒரு கூட்டம் யுத்தம் முடிந்து எல்லோரும் மதீனாவுக்கு திரும்பியதற்கு பிறகு ஊரே கவலையில் ஆழ்ந்திருந்தது. 70 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்டிருந்த அந்த சோகத்தில் மூழ்கி இருந்த பொழுது அந்த காயங்களை சஹாபாக்களால் அந்த தோல்வியையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் உதுரு அலல் முஷ்ரிக்கீன், முஸ்லிம்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யுங்கள் அல்லாஹ்விடத்தில், இவர்கள் அழிந்து நாசமாக போகட்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்கள், நாங்கள் ஆமீன் சொல்கிறோம் என்று சஹாபாக்கள் பெருமானாரிடத்தில் கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னி லம் உபஅஸு லஅன, நான் யாரையும் சபிப்பதற்காக இந்த பூலோகத்திற்கு வரவில்லை, யார் மீதும் சாபம் விட வேண்டும், அவர்கள் அழிய வேண்டும் நினைப்பதற்காக இந்த உலகத்திற்கு வரவில்லை. இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நான் இந்த உலகத்திற்கு கருணையின் தூதராக வந்திருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு துரோகம் இழைத்த மக்களுக்கு எதிராக அவர்கள் அழியட்டும் என்று துஆ செய்வதற்கு சஹாபாக்களுக்கு மத்தியிலே மறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். பத்ர் யுத்தம் 70 கைதிகள் பிடிக்கப்பட்டார்கள். அவர்களை விடுதலை செய்ய வேண்டும், என்ன செய்வதை பிணை தொகையை கட்டி நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பிணை தொகை கட்ட முடியாத ஏழை கைதிகள் மக்காவில் இருக்கிற மதீனாவில் இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் எழுத்தறிவித்துக் கொடுங்கள், கல்வியை கற்றுக் கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கே ஒரு புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்தினார்கள். இப்படி ஏராளமான செய்திகள். அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய ஒருவர் பெருமானாரை பற்றி எப்பொழுதும் இழிவுபடுத்தி பாடல் பாடிக்கொண்டே இருப்பார். பத்ர் போர்க்களத்தில் அவர் கைதியாக பிடிக்கப்பட்டார். அவர் கைதியாக பிடிக்கப்பட்டு பெருமானாரிடத்தில் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மன்னித்து வெளியேற்றி விட்டார்கள். அப்படி வெளியேற்றி விட்ட பொழுது அவர் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருந்து மஜ்லிஸில இருந்து வெளியிலே மகிழ்ச்சியோடு வெளியிலே வருகிற பொழுது தூரத்தில இருந்து உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்தார்கள். இவன் எங்கே ஓடுகிறார்? இவன் பெருமானாரை பற்றி மிக கடுமையான வார்த்தைகளில், கொச்சையான வார்த்தைகளில் ஆபாசமாக வசைபாடி கவிதைகளை படித்தவன் அல்லவா? இவன் தப்பித்து ஓடுகிறானா? இவன் எப்படி ஓடுகிறான் என்று அவருடைய சட்டையை பிடித்து இழுத்து கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாலே வந்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள். யார் ரசூலுல்லாஹ், இவன் யார் தெரியுமா? உங்களை பத்தி, நம்ம மார்க்கத்தை பத்தி அசிங்கமாக வசைபாடி கவிதை படித்தவன். இவன் எப்படி வெளியிலே போகிறான் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் தான் அவரை மன்னித்து அனுப்பினேன், அவருக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறது, அந்த குழந்தைகளை பராமரிப்பதற்கு தன்னை தவிர வேறு யாரும் கார்டியன் இல்லை என்று அவர் சொன்ன காரணத்தினால் நான் அவரை மன்னித்து அனுப்பேன் என்று சொன்ன பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா திரும்ப கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவன் வெளியிலே சென்றால் மறுபடியும் உங்களை பற்றி படிப்பார், ஆனால் எனக்கு ஒரு அனுமதி கொடுங்கள், அவருடைய முன் பரிசை பற்களை மட்டும் நான் கொஞ்சம் தட்டி விடுகிறேன் என்று கேட்ட பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருடைய உடம்பையும் காயப்படுத்துவதற்கும் சிதைப்பதற்கும் அல்லாஹ் எனக்கு அனுமதி தரவில்லை என்று சொன்னார். பெருமக்களை, இதுதான் பெருமானாருடைய பண்பு. இப்படி ஏராளமான நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும். இஸ்லாத்துடைய வெற்றிக்கும் ஹுதைபியா உடன்படிக்கை, இஸ்லாத்துடைய வெற்றிக்கும் எதிர்காலத்துடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய திட்டமாக, மிகப்பெரிய ஒரு பாலமாக அமைந்தது ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கை. இது எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஊரிலே இருந்து, உள்ளூரிலே இருந்து தாங்கள் வாழ்கிற சுற்றுப்பகுதி எல்லா இடங்களுக்கும் அமைதியை, சமாதானத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக மேற்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் அரபு உலகத்திற்குள்ளே மட்டுமல்ல, அகில உலகங்கள் முழுக்க இந்த அமைதியை, இந்த சமாதானத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். அந்த விருப்பத்தின் உச்சமாக அவர்கள் கடைசியாக செய்த அந்த இறுதி ஹஜ்ஜின் பொழுது மக்களுக்கு மத்தியிலே உபதேசம் செய்தார்கள். இங்கே வாழக்கூடிய மக்களுடைய உயிருக்கும் உடமைக்கு மட்டுமின்றி
அவருடைய மானத்திற்கும் மரியாதைக்கும் உத்தரவாதம் தந்தார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் சொன்னார்கள், கடைசியாக சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும் அம்வாலக்கும் வாராலக்கும் ஹராமுன் அலைக்கும். உங்களுடைய உடைமைகள், உங்களுடைய ரத்தம், உங்களுடைய உயிர் அனைத்தும் புனிதமானது. எதை போல கஹுர்மதி யௌமி ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த மண் எப்படி புனிதமானதோ, அதே போல உங்கள் உயிர், உங்கள் உடைமை, உங்களுடைய சொத்து அனைத்தும் புனிதமானது. எனவே ஒருவருடைய தன்மானத்தை இன்னொரு